அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாஸ்மதி அரிசியில் தம் பிரியாணி போட போகிறோம். அரை கிலோ அரிசிக்கு 200 பெரிய வெங்காயம், 200 தக்காளி, 5 கிராம் மிளகாய், 1 கிராம் கிராம்பு, 1 கிராம் ஏலக்காய், இப்போ நம்ம சட்டியை காய வச்சாச்சு. ஒரு 200 ml கோல்டு வின்னர் ஊற்றியாச்சு. ஒரு 3 பச்சை மிளகாய் நம்ம எண்ணெயில் போட்டாச்சு. ஒரு 1/4 கிலோ பெரிய வெங்காயம், இது நல்லா வதங்கிறதுக்கு 2 உப்பு போட்டுக்குவோம். உப்பு போட்டு நல்லா வதக்கிடுவோம். நல்ல பொன்னிறமாக வதங்கணும். இந்த அளவு நல்லா கருகிற மாதிரி நல்லா வதங்கினா தான் நமக்கு பிரியாணி வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ பிரியாணி பீசஸ் போட்டாச்சு. அதையும் நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ 200 கிராம் நல்ல பழுத்த தக்காளி, இது நல்லா வதங்கணும். வதங்கிறதுக்கு எப்படியாவது ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஏன்னா நம்ம கேஸில் தான் வைக்கும். விறகு அடுப்பில் வச்சா டக்குன்னு இதாயிரும். நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவில் வதங்கணும். இது கூட நம்ம இஞ்சி பூண்டு ஒரு 2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு சேர்த்து தான் அரைச்சி வச்சுருக்கோம். 2 ஸ்பூன் போட்டாச்சு. அது வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுவோம். ஒரு கொத்து மல்லி இலை, ஒரு கொத்து புதினா இலை, ரெண்டுமே சேர்த்து நல்லா வதக்கணும். இது வந்து நம்ம அரை கிலோ அரிசிக்கு தான் இந்த பொருட்கள். இந்த புதினா இலையும் மல்லி இலையும் நல்லா வதங்கட்டும். இது லேசாக வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி போடணும். இது வந்து 200 கிராம் நல்ல பழுத்த தக்காளியை ஸ்லைஸாக வெட்டி வச்சுருக்குறோம். ஒரு 200 ml தயிர். இப்போ நம்ம பாஸ்மதி அரிசி வந்து வேக வச்சு வச்சுருக்கோம். பாஸ்மதி அரிசியில் தான் நம்ம போட போகிறோம். தக்காளி நல்லா குழஞ்சிருச்சு. இப்போ வந்து ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 ஸ்பூன் வத்தல் பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் கறி மசாலா பொடி, இதெல்லாம் போட்டாச்சு. இப்போ அரை கிலோ சிக்கனும் நம்ம சேர்த்து இது நல்லா கிளறி விடுவோம். இங்கே பாருங்கள், இவ்வளோ இது நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இங்கே பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு. சிக்கன் இவ்வளோ வெந்தாலே போதும். இதுக்கப்புறம் நம்ம அரிசி வந்து பாஸ்மதி அரிசி வந்து 1 கிளாஸ் 2.5 கிளாஸ் இருந்தது அரிசி. 2.5 கிளாஸுக்கு 2.5 கிளாஸ் தண்ணி ஊற்றினாலே போதும். ஏற்கனவே சோறு வெந்துருச்சு. 2.5 கிளாஸ் தண்ணி ஊற்றினாலே போதும். இது வந்து நம்ம ஒரு 100 கிராம் நெய் ஊற்றிருக்கோம். ஒரு 25 கிராம் முந்திரி பருப்பு வறுத்து அது மேலே போட்டுடணும். இது வந்து நம்ம தம் போடையில் தான் இப்படி போடணும், ஊற்றணும்.
இப்போ வந்து நம்ம சாப்பாடு அள்ளி போட்டுருவோம். தம் போட்டாச்சு. இதில் ஊற்றி விட்டுட்டு ஒரு வாழை இலையை வச்சு நல்லா மூடி தான் தம் போட போகிறோம். பாருங்கள், வாழை இலையை மூடியாச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம கங்கல்லி வச்சு சூடான சுவையான தம் பிரியாணி